Hi students, video CBSE class 12 students chapter 6 exercise 6.1 application of derivatives model question, find the rate of change of the area of the circle with respect to its radius we need to find find the rate of change of area with respect to the radius. Differentiation of area with respect to the radius dA by dr தான் கேக்குறாங்க. அதாவது d by dr of a அப்படினு அர்த்தம் அது. அதாவது ஏரியாவை with respect to r differentiate பண்ணுங்க அப்படினு கேட்டிருக்காங்க. இதுல a capital A நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து area of the circle. So area நமக்கு क्वेश्चनல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஷேப் வந்து circle. Pi r squared தான் circle-ஓட ஏரியா. இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்க r வந்து ரேடியஸ். ஏன்னா with respect to radius தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ dA by dr ஃபைண்ட் பண்ண அதாவது d by dr of a அப்படின்னு யோசிங்க. டிஃபரன்ஷியேட் with respect to r, aக்கு பதிலா pi r square. ஸோ pi r square எழுதிக்கலாம். இதுல பைன்றது வந்து ஒரு ஸ்கேலார் யூனிட். இது எதுவுமே பண்ண முடியாது. இந்த பை அங்கேயே அப்படியே இருக்கும். இது கான்ஸ்டன்ட் தானே மேம், ஏன் ஜீரோ ஆகலன்னா ஏன்னா இது வந்து அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ இருந்தால் தான் ஜீரோ ஆகும். ஏன்னா மல்டிபிள் இருந்தால் இது கோஎஃபிஷியன்ட்னு சொல்லி அப்படியே தான் வச்சுக்கணும். ஆர் ஸ்கொயர்டை வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2r அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x வரும்ல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் அதே பேட்டர்னில். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்மளோட வேல்யூ. ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதுக்கு டெஃபினட்டாக யூனிட் எழுதணும். எப்படி யூனிட் எழுதணும்னா இங்க பாருங்களேன், மேல வந்து ஏரியா இருக்கு, கீழே வந்து ரேடியஸ் இருக்குல்ல. ஏரியானா இப்ப கொஸ்டின்ல வந்து சென்டிமீட்டர் தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது ஏரியாவுக்கு, கீழே வந்து ரேடியஸ் தான் வித் ரெஸ்பெக்டேஷன், அதனால கீழே வந்து சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ இதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது. இப்போ கீழே பாருங்களேன், இஃப் ஆர்ஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்டா இருந்தா வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்ஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டரா இருந்தா dA by dr ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ dA by dr ஓட வேல்யூ பை டைம்ஸ் 2 மல்டிபிள் பை ஆர். ஆரோட வேல்யூ வந்து 3 கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அப்போ 6 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர்னு எழுதணும். இதுல நம்மளோட செகண்ட் கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டரா இருந்தா வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை டைம்ஸ் 2r அப்படின்றதுல 2 into 4ன்னு அப்ளை பண்ணணும். 2 4s are 8 பை அப்படின்னு கிடைக்குது. ஸோ மேலே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். ஏரியா கீழே ரேடியஸ் இருக்கிறதுனால யூனிட் இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2ல the volume of a cube is increasing at the rate of 8 centimeter cube per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின்ல 8 centimeter cube பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட் வச்சே இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம யோசிச்சிடலாம். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து வால்யூமோட இன்க்ரீசிங் ரேட் கொடுத்துருக்காங்க. வால்யூம்ன்றதை நம்ம வீண் எடுத்துக்கலாம். அப்போ டிவி பை பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல. செகண்ட்ன்றது யாரோட யூனிட்? டைமோட யூனிட் தானே செகண்ட்னு சொல்லுவோம். அப்போ டிவி பை டிடியோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே செகண்ட்னு கொடுத்ததை வச்சு தான் இந்த டிடின்றதை நான் வந்து கண்டுபிடிச்சி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசிங் வென் லென்த் ஆஃப் அன் எட்ஜஸ் 12 சென்டிமீட்டராக இருக்கும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ் பை டிடி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு யூனிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அதோட எட்ஜ் வந்து 12 இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கியூபோட எட்ஜ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டரா இருக்கும்போது. ஏன் ஏன்னு எடுக்கிறோன்னா நம்ம யூஸ்வலாகவே கியூபோட ஃபார்முலா சின்ன கிளாஸ்ல இருந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a ஸ்கொயர், வால்யூம்னா a கியூப் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் வின்றது வந்து வால்யூம் ஆஃப் அ கியூப். வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து நம்மளோட சின்ன கிளாஸோட ஃபார்முலா நம்ம a கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எஸ்ன்றது வந்து நம்ம இங்கே சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப். கியூபோட சர்ஃபேஸில் வந்து நமக்கு 6 ஃபேஸ் இருக்கும். 6மே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதனால சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? 6a ஸ்கொயர்னு எடுக்கணும். இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு வரலாம். இங்கே பாருங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க டி பை டிடி ஆஃப் தி வால்யூம் வந்து நம்ம கொஸ்டின்ல ஏ கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கியூபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு முதல்ல 3a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இந்த ஏஏ வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dA by dtன்ற வேல்யூ டெஃபினட்டா அங்க இருக்கும், which is equal to 8 இன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்க போறோம்னா dA by dt ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்க போறோம், which is equal to 8 by 3a squared. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வரலாம். கொஸ்டின்ல
சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த டி சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா என்னது ஃபார்முலா? 6 டைம்ஸ் ஏ ஸ்கொயர். 6 டைம்ஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? 6ன்றது கோஎஃபிஷியன்ட் அங்கே அப்படியே தான் இருக்கும். ஏ ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு முதல்ல 2ஏன்னு வரும். அப்புறம் ஏவை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டிஏ பை டிடி அப்படின்னு கிடைக்கும். இந்த டிஏ பை டிடியை கண்டுபிடிச்சு நம்ம இங்கே ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா? அது வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 6 2s are 12a இருக்கு. இது வந்து நீங்கள் மல்டிபிள் சிம்பிள் கூட போட்டுக்கலாம். டிஏ பை டிடிக்கு பதிலாக நம்ம கொஸ்டினில் 8/3a ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கலாம். ஸோ 3 டேபிளில் இது 1s are, இது 4s are. இங்கே இருக்கிற ஒரு ஏயும் இங்கே இருக்கிற ஒரு ஏவும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நியூமரேட்டரில் மேலே ஒரு 4ம் 8ம் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 32, டினாமினேட்டில் ஒரு ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் 32/a. இப்போ கொஸ்டினில் அதோட எட்ஜ் 12 சென்டிமீட்டராக இருக்கும்போது வேல்யூ என்ன அப்படின்னு தானே கேட்டாங்க. ஸோ கொஸ்டினில் வந்து கிவன் ஏயோட வேல்யூ வந்து 12 இருக்கும்போது வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து 12ன்னு எடுத்துக்கலாம். இதோட யூனிட் பார்க்கும்போது இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் தானே. சர்ஃபேஸ் ஏரியான்னும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு நீங்கள் எழுதணும். கீழே வந்து டைம் இருக்கிறதுனால செகண்ட்ஸு, மேலே சர்ஃபேஸ் ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு த டைமுக்கு நமக்கு கிடச்சது 32/a. ஏயோட வேல்யூ கொஸ்டினில் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஏக்கு பதிலாக நம்ம 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து 4 டேபிளில் வரும். 4 8s are, 4 3s are. யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். The radius of the circle is increasing uniformly at the rate of 3 centimeter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கொஸ்டினில் 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னா இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. யாரோட ரேட் ஆஃப் சேஞ்ச்? ரேடியஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ டிஆர் பை பர் செகண்ட் தானே கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன? டிடின்னு அர்த்தம். ஸோ டிஆர் பை டிடி தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஹவு ஃபாஸ்ட் த ஃபைண்ட் த ரேட் அட் விச் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங் when radius is 10ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஏரியா, அப்போ டிஏ பை டிடி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்க சொல்லியிருக்க வேல்யூ என்னன்னா ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக தான் இந்த ஆருக்கு வந்து 10 யூனிட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூஷனுக்கு வரணும். ஸோ கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா. அப்போ ஏரியாவுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா πr ஸ்கொயர்னு அப்ளை பண்ணோம். ஏன்னா சர்க்கிள்ன்றது டெஃபினட்டாக அங்கே சொல்லியாச்சு கொஸ்டின்லே. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஏ பை டிடி தானே நம்மளோட கொஸ்டினில் கேட்டாங்க. ஸோ டிஏ பை டிடி ஈக்குவல் டு அப்படின்னா டி பை டிடி ஆஃப் ஏக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏரியாவோட ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர்டை வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பையன்றது கோஎஃபிஷியன்ட்னால அங்கேயே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r அப்படின்னு கிடைக்கும். திருப்பியும் ஆரை வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு டிஆர் பை டிடி அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக எழுதணும். இந்த டிஆர் பை டிடியோட வேல்யூ தான் கொஸ்டினில் என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 3ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஆர் பை டிடிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 3ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பை மல்டிபிள் பை 2r மல்டிபிள் பை 3 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்ம. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா 6πr அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட டிஏ பை டிடி. ஏன்றது நம்மளோட ஏரியாவோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும். பை டைம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைம்னால பர் செகண்ட் அப்படின்னு எழுதணும். இதான் டிஏ பை டிடி. இப்போ கொஸ்டினில் ரேடியஸ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொன்னாங்க? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிவன் ரேடியஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல ரேடியஸ்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிடணும்? 10ன்னு அப்ளை பண்ணிடணும். அப்போ டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு 6πr அப்படின்றதுல ஆருக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் ஆகிடும். 6π மல்டிபிள் பை 10ன்னு வந்துடும். அப்போ 60π சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4ல பாருங்க. An edge of a variable cube is increasing at the rate of 3 cm per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கியூப் இருக்கு. கியூபோட எட்ஜ் வந்து நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் யூஸ்வலாக நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து எட்ஜை வந்து ஏன்னு எடுப்போம். சர்ஃபேஸ் ஏரியானா 6a ஸ்கொயர், வால்யூம்னா a கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஏவே எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல எட்ஜ் ஆஃப் த வேரியபிள் வந்து கியூபோடது இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 3 cm per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 cm per secondன்னு கொடுத்துருக்கிறதுனால எட்ஜுக்கு நம்ம ஏ எடுத்திருக்கோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு த டைம்னு அர்த்தம். ஏன்னா கீழே செகண்ட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே டிடின்னு போடணும். ஸோ டிஏ பை டிடி வந்து 3 cm per second இருந்தால் ஃபைண்ட் த
How fast the volume of a cube increasing when edge is 10 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. How fast volume of a cube is increasing னு கேட்டிருக்காங்க. அப்ப dv by dt ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய எட்ஜை வந்து என்னன்னு யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபர்ஸ்டே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ கொஸ்டின்ல வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே கேட்டாங்க. கொஸ்டின்ல முதல்ல வால்யூம் ஆஃப் அ கியூப், ஏன்னா கொஸ்டின் வந்து கியூபை பத்தினது. வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து a கியூப் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸே படிச்சிருக்கோம். இது வந்து கொஸ்டின் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால இது வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும் வால்யூமோட வேல்யூ. இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், dv by dt னு அதான் அர்த்தம். இப்போ d by dt ஆஃப் வால்யூம், வால்யூம் வந்து a கியூப்ன்றதுனால இங்க a கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். a கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 times a ஸ்கொயர்னு வரும். திருப்பி ஏவை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dA by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். dA by dt ஓட வேல்யூ தான் கொஸ்டின்ல இங்க 3ன்னு கொடுத்துட்டாங்களே, அதை இங்க எழுதிக்கலாம். ஸோ 3a ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 9 times a ஸ்கொயர்ட். இப்போ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா இது வந்து dv by dt ஓட வேல்யூ இல்லையா, மேலே v கீழே வந்து t இருக்கு. ஸோ vன்றது வந்து வால்யூம், சென்டிமீட்டர் கியூப் பர் டைம் வந்து செகண்ட்ஸ், சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதான் dv by dt. when AC equal to 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க when AC equal to 10 சென்டிமீட்டர் இருக்கும்போது வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ dv by dt ஓட வேல்யூல ஏக்கு பதிலாக 10 போடணும். அப்போ 9 மல்டிபிள் பை 10 ஸ்கொயர்னு எழுதிடணும். 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். ஸோ 9 into 100 900. நம்மளோட யூனிட் வந்து மேலே வால்யூமோட யூனிட் சென்டிமீட்டர் கியூப், கீழே வந்து டைம் தானே கேட்டாங்க, அதனால பர் செகண்ட் அப்படின்னு எழுதணும். இதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். Question number 5 ஒரு முக்கியமான question. A stone is dropping into a quiet lake. The waves move in circles at the speed of 5 cm per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவைட்டா இருக்க ஒரு லேக்ல வந்து நம்ம ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா சுத்தி வேகமா இப்படி ஒரு சர்க்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம பார்த்துருப்போம் நிறைய தடவை. இப்போ இதோட ரேடியஸ் அதிகமாக அதிகமாக இது என்க்ளோஸ் பண்ற ஏரியாவும் இந்த சர்க்கிள்ல வந்து பெருசாயிட்டே போகும் இல்லையா. ஸோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க பாருங்களேன், அந்த முதல் லைன்ல ஸ்பீட் ஆஃப் 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸா இல்லை ஏரியாவும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அதை வந்து நம்ம அந்த யூனிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து சர்க்கிள் அப்படின்னா ஒன்று ரேடியஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா இருக்கு, அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு. 3 விஷயம் தான் ஒரு சர்க்கிளில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. இதில் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது த ஸ்பீட் ஆஃப் 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ல வந்து அந்த வேவ்ஸ் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அவங்களோட ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏரியாவாக இருந்தால் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கும். இங்கே வெறும் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால அவங்களோட ரேடியஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. கீழே செகண்ட்னு இருக்கிறதுனால இது வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங்னு எடுத்துருக்கணும். அப்போ dr by dt தான் 5 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. At the instant when the radius of the circular wave is 8 cm. So circular wave வந்து radius 8 cm இருக்கும்போது how fast the enclosing area increasing னு கேக்குறாங்க. enclosed area வந்து எப்படி increase ஆகும், how fast னு கேக்குறாங்க. அப்போ differentiate area with respect to the timing, அதுதான் உங்களோட question. ஏன் dt எடுக்கிறோம்னா இங்க dr by dt தான் கொடுத்துருக்காங்க. அப்போ dA by dt தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. how fast the enclosed area enclosing தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம எடுக்கணும், dA by dtன்னு எடுக்கணும். இதுல ஏன்றது வந்து சர்க்கிளோட ஏரியா. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியது பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்க அப்ளை பண்ணிக்கலாம். dA by dt ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு த டைமிங்னு அர்த்தம். ஏரியாவுக்கு பதிலாக பை ஆர் ஸ்கொயர். பை வந்து ஒரு ஸ்கேலார் யூனிட் அப்படியே தான் இருக்கும். ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r அப்படின்னு வந்துடும். அப்புறம் r வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dr by dt அப்படின்னு கிடைக்கும். இந்த dr by dt தான் நம்ம கிட்ட இங்க ஆல்ரெடி 5 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்களே, அந்த இடத்த நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பை டைம்ஸ் 2r இங்க இருக்கு, இங்க ஒரு மல்டிபிள் பை 5 கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் 5 2s are 10. இங்க ஒரு r, இங்க ஒரு பைன்ற வேல்யூ இருக்கு. மேலே ஏரியா, கீழே வந்து டைம் இருக்கிறதுனால இந்த யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது வந்து ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. when the wave is 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ இந்த ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த 8ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ when radius is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும்போது நம்மளோட dA by dtயோட வேல்யூ என்னவா இருக்கும்னா இதே வேல்யூ 10 மல்டிபிள் பை இந்த ஆருக்கு பதிலாக 8, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பை இருக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அப்போ 80 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 6 பார்க்கலாம்.
the radius of a circle is increasing at the rate of 0.7 centimeter per second அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ டைரக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. rate of change of the radius ஓட வேல்யூ வந்து 0.7 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கீழே செகண்ட்ஸ் இருக்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ dr by dt வந்து 0.7 சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருந்தா வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம சீன்னு எடுத்துக்கலாம். அப்போ dc by dt ஓட வேல்யூ தான் உங்களோட கொஸ்டின்ல கேட்குறாங்க. சீன்றது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2πr இதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் சர்க்கம்ஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு அர்த்தம். இப்போ d by dt ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு பதிலாக 2πr அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இப்போ இந்த 2πன்ற டேர்ம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இது அங்கேயே தான் இருக்கும். இது r தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். r வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? dr by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. dr by dtக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 0.7 கொடுத்துருந்தாங்க இல்லையா? அப்போ 2π மல்டிபிள் பை 0.7. 0.7ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1.4π அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து யூனிட் எழுதணும் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரேடியஸ் சென்டிமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸும் சென்டிமீட்டர் தான். இப்போ சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். The length x of a rectangle is decreasing at the rate of 5 cm per minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ரேட் ஆஃப் சேஞ்ச் அதோட டிக்ரீசிங் ரேட் வந்து 5 சென்டிமீட்டர் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் பர் மினிட்னு கொடுத்துருக்கிறதுனால தான் இங்கே dx by dt அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை அவங்க சொல்லியிருக்காங்க டிக்ரீசிங் ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இங்கே -5 சென்டிமீட்டர் பர் மினிட் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த வித் வந்து ஒய், ரெக்டாங்கிளோட வித் ஒய்ன்னு எடுத்துட்டு இதோட இன்க்ரீசிங் ரேட் வந்து 4 சென்டிமீட்டர் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. அதனால dy by dt வந்து +4 சென்டிமீட்டர் பர் மினிட் அப்படின்றத கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டரும் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளும் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு பார்க்கலாம். ஸோ பெரிமீட்டர்னா பேசிக்காக ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 × l + bன்னு எழுதுவோம். இங்கே எல்லுக்கு எக்ஸும் பிக்கு வந்து ஒய்யும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம்ஸ் x + y அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதை வந்து நம்ம டேரெக்டாக 2x + 2y அப்படின்னு கூட எழுதிக்கலாம், 2 உள்ள மல்டிபிள் பண்ணி. ஸோ இதான் பெரிமீட்டரோட பேசிக் ஃபார்முலா. இப்போ கொஸ்டின்ல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்களே, இப்போ dp by dt தான் உங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பெரிமீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு அர்த்தம். இந்த பிக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலா 2x + 2y எடுத்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறதுனால 2xல இருக்க 2 அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைச்சிரும். ப்ளஸ் 2 டைம்ஸ் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dt அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். ஸோ இதை எழுதியாச்சு. இதில் 2 டைம் dx by dtக்கு கொஸ்டின்ல இங்கே -5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 டைம் dy by dtக்கு கொஸ்டின்ல இங்கே +4ன்னு கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து -10, இது வந்து +8. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிறது? -2ன்னு கிடைக்குது. பெரிமீட்டர் இது வந்து டைம் இல்லையா? ஸோ பெரிமீட்டர் வந்து அதே சென்டிமீட்டர் தான். பர் டைம் வந்து கொஸ்டின்ல மினிட்ல கொடுத்துருந்தாங்க. -2 சென்டிமீட்டர் பர் மினிட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ மைனஸ்னா இப்போ பெரிமீட்டர் இஸ் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பர் மினிட் அப்படின்னு நம்ம எழுதணும்னு அர்த்தம். இதே கொஸ்டின்ல இல்லை செகண்ட் ஆப்ஷன்ல ஏரியாவுக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வந்து L × B. ஸோ நம்ம கொஸ்டின்ல x × y அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருக்கிறதுனால dA by dt தான் நம்ம கிட்ட கொஸ்டின்ல கேட்குறாங்க. இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது டிஃப்ரென்ஷியேட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு அர்த்தம். இது வந்து 2 பேர் மல்டிபிள் இருக்கிறதுனால யூவில தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? டிஃப்ரென்ஷியேட் ஆவாங்க. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx by dtன்னு வரும். ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dtன்னு வந்திருக்கும். ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். எழுதிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் dy by dtக்கு பதிலாக கொஸ்டின்ல 4 இருக்கு, dx by dtக்கு பதிலாக கொஸ்டின்ல -5 இருக்கு. மேலே கொஸ்டின்ல பாருங்க எக்ஸுக்கு வந்து 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யோட வேல்யூ பாருங்க 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்க சொல்லி கொஸ்டின்ல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய்யே வரல, அதனால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல. இங்கே வர்றதுனால இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். முதல்ல இங்கே எக்ஸுக்கு 8 இருக்கு, 8 மல்டிபிள் பை dy by dtயோட வேல்யூ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்
ஒய்யோட வேல்யூ கொஸ்டின்ல 6ன்னு கொடுத்துருக்காங்க. dx by dtக்கு இங்க -5 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. ஸோ இங்க வந்து 32 - 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 2 தான். ஸோ ஏரியா பர் டைம் கேட்டிருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், சரி மினிட்ல கொஸ்டின்றதுனால பர் மினிட்னு எழுதிக்கோங்க. அப்போ ஏரியா இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ரெண்டுமே 2 தான் வருது, ஆனால் இது மைனஸ்ல வருது, இது பிளஸ்ல வருது. அதனால பெரிமீட்டர் இஸ் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் அப்படின்னு எழுதணும், ஏரியா வந்து இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் அப்படின்னு எழுதணும். அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8ல a balloon அப்படின்னா அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பியர் அது, which is always remain spherical on inflation, is being inflated by pumping 900 cubic centimeter of gas per second அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. 900 cubic centimeterனா சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா இங்க சென்டிமீட்டர் கியூப் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் அப்படின்னு அர்த்தம். அப்போ dv by dt தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஃபைண்ட் த ரேட் அட் விச் ரேடியஸ் ஆஃப் த பலூன் இன்க்ரீசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸை கேட்குறாங்க. அப்போ dr by dt வந்து கண்டுபிடி. when ரேடியஸ் 15 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டரா இருக்கும் போது இதான் உங்களோட கொஸ்டின். இப்போ வந்து வின்றது வந்து நம்மளோட வால்யூம், கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது வந்து ஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சது 4/3 πr3. ஸோ இதான் அப்ளை பண்ண போறோம். இங்க dv by dtல d by dt அப்படியே இருக்கு, அந்த விக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் 4/3 πr3 அப்படின்னு. இதோட ஆன்சர் ஆல்ரெடி கொஸ்டின்ல 900ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4/3யும் பையும் வந்து வெறும் நம்பர்ஸ், அது அப்படியே தான் இருக்கும். 4/3 π அப்படின்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், r³ தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். r³ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r² அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த r டிஃபரன்ஷியேட் பண்ணல, r டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு tன்றதுனால dr by dt அப்படின்னு கிடைச்சிருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு 900 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இது எழுதிக்கலாம். கொஸ்டின்ல dr by dt மட்டும் தானே கேட்டாங்க. அப்போ இங்க மல்டிபிள் இருக்க டேர்ம்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு dr by dt மட்டும் தான் வேணும். ஸோ dr by dt இஸ் ஈக்குவல் டு 900 இருக்கு, மல்டிபிள் பை இங்க வந்து 4 πr² அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லை, ஸோ இங்க 1ன்னு அர்த்தம். அங்கே போகும்போது 1/4 πr² அப்படின்னு கிடைச்சிருக்கும். கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா when radius equal to 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ when r is equal to 15னா இந்த rக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ dr by dt is equal to மேலே 900 இருக்கு, கீழே ஒரு 4 ஒரு பை ஒரு r²ஓட வேல்யூ கொஸ்டின்ல 15 அப்படின்றதுனால இங்க 15² அப்படின்னு எழுதிக்கலாம். இது 4 டேபிள்ல இது வந்து 4 1s are, இங்க 4 2s are 225 அப்படின்னு கிடைக்குது. 15² 225 சேம் தான். ஸோ இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்னது 1/π அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ dr by dt யோட வேல்யூ என்னன்னா 1/π. யூனிட் வந்து மேல ரேடியஸ், கீழே வந்து டைம். ரேடியஸ் வந்து கொஸ்டின்ல சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். A balloon, திருப்பி அது ஸ்பெரிக்கல் ஷேப் தான், which remains spherical has a variable radius. ரேடியஸ் வந்து ஒரு வேரியபிள், அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Find the rate which its volume is increasing with respect to the radius அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேடியஸ்னா dv by dr தான் நம்ம கிட்ட கொஸ்டின்ல கேட்குறாங்க. when ரேடியஸ் வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டரா இருக்கும்போது அப்படின்றத உங்களோட கொஸ்டின். ஸோ when radius equal to 10 சென்டிமீட்டரா இருக்கும்போது dv by dr கண்டுபிடிங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பலூன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது மறுபடியும் உங்களோட ஸ்பியர் தான். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தான் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 πr3. இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். எடுத்த உடனே ஆறு டெஃபினட்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இங்கே dv by drல d by dr அப்படியே வச்சுட்டு விக்கு பதிலாக 4/3 πr3 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் 4/3யும் பையும் வந்து நம்பர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க, கோஎஃபிஷியன்ட். r³ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3r² அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஏன்னா திருப்பி ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணால் 1 தான் வரும், அதை நம்ம எழுத தேவையில்லை. இந்த 3 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 4 πr² அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4π மல்டிபிள் பை 10². 10² வந்து 100. 100ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 400π அப்படின்னு கிடைக்கும். யூனிட் எழுதணும். கொஸ்டின் இது நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது வந்து உங்களோட dv by dr ஓட வேல்யூ.
Bன்றது வந்து வால்யூம். கொஸ்டின்ல சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்க கூட நீங்க எழுதிக்கலாம். இது வந்து சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் தான். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது dv/dr ஓட ஆன்சர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போறோம். ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. A ladder 5 meter long is leaning against the wall. ஸோ இது வந்து நம்மளோட வால்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட லேடர். லேடரோட லென்த் வந்து எவ்வளவு இருந்ததுன்னா 5 மீட்டர் இருந்தது. இந்த லேடர் வந்து இந்த செவுத்து மேல இப்படி சாய்ச்சி வச்சிருக்காங்க. ஸோ இது நம்மளோட லேடர். கொஸ்டின்ல பாருங்க, the bottom of the ladder is pulled along the ground. இந்த லேடரோட பாட்டம் வந்து கிரவுண்ட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படி இழுக்கிறாங்க. அப்படி இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டாப் ஆஃப் த லேடர் வந்து என்ன ஆகும், கீழே இறங்கும். அதை பத்தி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல அப்புறம் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த லேடரை வச்சிருந்தாங்களே, இந்த லென்த்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க வால் கூட அது மேக் பண்ண ஹைட்டை வந்து நம்ம ஒய்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. கொஸ்டின்ல இதை இழுக்கும் போது இந்த லென்த் என்ன ஆகும், மாறும். அதுல ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் நடக்கும் இல்லையா, அது வந்து dx/dt அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்காங்க அதோட ஃபுட் ஆஃப் த லேடரை வந்து அவங்க இழுக்கிறதோட வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு சொன்னதுனால தான் இங்க dt அப்படின்னு எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் த ஹைட் ஆஃப் த வால் டிக்ரீசிங். இது இப்படி இழுக்கும் போது இதுல ஒரு சேஞ்ச் வருதுன்னா கண்டிப்பா இந்த லேடரோட அந்த டாப்பு கீழே இறங்கும்ல, அதோட ரேட் ஆஃப் சேஞ்சை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வியில என்ன கேட்கறாங்கன்னா dy/dt வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு கடைசியா ஒரு வேல்யூவும் சொல்லியிருக்காங்க. when foot of the ladder is 4 meter away from the wall. இந்த x வந்து 4 இருக்கும்போது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூஷனுக்கு போகணும். ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல உங்களோட பித்தாகரஸ் தியரம் படி நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி x squared plus y squared equal to 5 squared அப்படின்னு எழுதிக்கலாம் from the diagram. நம்ம இதை ABCன்னு எடுத்து AC square equal to அப்படி எழுதலாம், இல்லை நீங்க எப்படி எழுதுறது கூட எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ஏன் t பண்றோம்னா ஏன்னா கொஸ்டின்ல dx/dt தான் கொடுத்துருந்தாங்க. 2x x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x அப்படின்னு கிடைச்சிருக்கும். திருப்பி இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx/dt பிளஸ் y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, திருப்பி y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். இது வந்து 5 ஸ்கொயர்னா 25 அர்த்தம். இது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்னவாயிடும், வேல்யூ 0 ஆயிடும். ஸோ 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுல 2 into x dx/dt வேல்யூ கொஸ்டின்ல 2ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க 2ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் இங்க 2y மல்டிபிள் பை dy/dx இருக்கு. dy/dt வேல்யூ தான் நமக்கு தெரியாது, இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை கண்டுபிடிக்க இது மட்டும் தான் நமக்கு வேணும். இப்போ இதுல இந்த எக்ஸையும் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணாதான் நம்ம dy/dt கண்டுபிடிக்க முடியும். இதுல எக்ஸோட வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டாங்க, ஆனா ஒய்யோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுக்கல. நம்ம அதை ஃபைண்ட் பண்ண போறோம் இப்போ. ஸோ கொஸ்டின்ல x squared plus y squared equal to 5 squared நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ கிவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. x squared plus y squared equal to 5 squared அப்படின்ற ஈக்குவேஷன்ல xக்கு பதிலா 4 squaredனு போட்டோம்னா y-யோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். 5 squared வந்து 25, y squared equal to 25, இது வந்து plus 16 அந்த பக்கம் போனா minus 16 ஆயிடும். y squared equal to 9, y is equal to root 9. வெளியில எடுக்கும்போது நமக்கு என்னன்னு கிடைக்குது, 3ன்னு கிடைக்குது. யூஸ்வலா ரூட்ல இருந்து வெளில எடுக்கும்போது பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுப்போம். ஆனால் லென்த் எல்லாம் வந்து நெகட்டிவ்ல வரது இல்லையா, அதனால பிளஸ் 3ன்னு எடுத்துக்கணும். இப்போ y-யோட வேல்யூ டெஃபினட்டா 3 அப்படின்னு இருந்திருக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ x is equal to 4, y is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றது மூலமா dy/dt கண்டுபிடிச்சிடலாம். ஸோ xக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு 2 into 2 4 இருக்கு. மல்டிபிள் பை xக்கு பதிலாக ஒரு 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிளஸ் 2 into yக்கு பதிலாக 3, இங்க நம்ம கிட்ட dy/dt இருக்கு. இந்த பக்கம் 0ன்னு எழுதிக்கலாம். 4 4s are 16 plus 16 அந்த பக்கம் போனா minus 16 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ 6 times dy/dt is equal to minus 16. ஸோ இதுல இருந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா dy/dt is equal to minus 16 மல்டிபிள் இருக்க 6 அங்க போனா டிவைட் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும், நம்மளோட 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ மைனஸ் 8/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஒய்ன்றதும் லென்த் தான். ஸோ 10 சென்டிமீட்டர் பர் கீழே டி இருக்கிறதுனால நம்ம இங்க செகண்ட்ஸ் அப்படின்னு போனோம். லேடர் கீழே இறங்கின ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து minus 8/3 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வருது. எப்பவுமே இங்க நெகட்டிவ்ல வேல்யூ வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு டிக்ரீசிங் லென்த் அப்படின்னு அர்த்தம். இப்படி எழுதிருங்க.
ஃபைனலா இப்படி எழுதிருங்க. ஹைட் ஆஃப் த லேடர் ஆன் த வால் இஸ் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் இந்த மைனஸ்ன்றதுக்கு தான் நம்ம இங்க டிக்ரீசிங் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்க திருப்பி மைனஸ் போட மாட்டோம். டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 8/3 சென்டிமீட்டர் பர் செகண்ட் எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். 11th கொஸ்டின்ல a particle moves along the curve 6y is equal to x cube plus 2. ஒரு கர்வோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. 6y is equal to x cube plus 2 அப்படின்னு ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. The point on the curve at which இந்த ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா அந்த கர்வ்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் the பாயிண்ட் வந்து x, y be the பாயிண்ட்னு வச்சுக்கலாம். நிறைய பாயிண்ட் இருக்கும். நம்ம ஜென்ரலா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த கர்வ்ல வந்து x, yன்னு ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல y coordinate is changing 8 times as fast as x coordinate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ y coordinate ஓட சேஞ்சுன்றது வந்து dy by dt. இது வந்து எப்படி இருந்துதான் 8 times x coordinate changeனா dx by dt க்கு சேமா இருந்தது. இதுதான் கொஸ்டின்ல given கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. முதல்ல இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்திருந்த ஈக்குவேஷன் 6y is equal to x cube plus 2 இதான் நம்மளோட கர்வ். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ண போறோம் ரெண்டு பக்கமும். ஸோ முதல்ல இங்க 6yன்னு இருக்கு. 6 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். y வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது dy by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூபை பண்ணா 3x ஸ்கொயர்னு வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு dx by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இது 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், யாரால டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அது 0 தான் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். கொஸ்டின்ல dy by dt வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 8 times dx by dtன்னு கொடுத்துருக்காங்களே. இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1 அவங்க கொடுத்த கண்டிஷன். அப்போ இந்த dy by dt தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 8 times dx by dtன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 6 times 8 multiple by dx by dt அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் த 1ல இருந்து இந்த கண்டிஷனை மாத்திருக்கோம். இந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு 3x ஸ்கொயர்டும் dx by dtயும் இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இருக்க dx by dtயும் இந்த பக்கம் இருக்க dx by dt என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாரும் மல்டிபிள்ல தான் இருக்காங்க. இங்க மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும் டிவைட் ஆயிடும். ஸோ நம்மளோட வேல்யூ இங்க வந்து 6 into 8ன்னு இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க 3 இங்க வந்தா டிவைட் ஆகும். இந்த பக்கம் x ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. 3 டேபிள்ல இது 1s are இது 2s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 16 இங்க இருக்கிற ஸ்கொயர் இங்க வந்தா ரூட் ஆயிடும் which is equal to x. 16 வெளில எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. பிளஸ் ஆர் மைனஸ் 4 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கர்வ்ல இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ எக்ஸ் வந்து பிளஸ் 4ஆவும் இருந்திருக்கலாம் மைனஸ் 4ஆவும் இருந்திருக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 அப்படின்னு வச்சுட்டு முதல்ல ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் கர்வோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. 6y is equal to x cube plus 2 அப்படின்ற ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்க போறோம். இப்போ 4 cube plus 2 அப்படின்னு கிடைக்கும். 4ஐ கியூப் பண்ணும்போது 64 plus 2 நம்மளோட வேல்யூ என்னது 66 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது x வந்து பிளஸ் 4ஆ இருந்ததுன்னா அதே மாதிரி x வந்து மைனஸ் 4ஆ இருந்தா வேல்யூ என்னன்னு செக் பண்ணும். அதே ஈக்குவேஷன் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன்ல எக்ஸோட பிளேஸ்ல -4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளோட y கிடைச்சிரும். அதாவது 6y is equal to இங்க -4 cube plus 2 -4ஐ கியூப் பண்ணா -64 plus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு -62ன்னு கிடைக்குது. இது ஆக்சுவலா 6y. y is equal to மல்டிபிள் இருக்க 6 அங்க வந்தா என்னவாயிடும் டிவைட் ஆயிடும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது மேல வந்து 2 டேபிள்ல இது வந்து 31 டைம், இது வந்து 2 டைம். ஸோ பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படின்றது எக்ஸ் -4ஆ இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து -31/2 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து 6yக்கு வந்து 66ன்னு கிடைச்சது. இப்போ ஒய்யோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ y is equal to 6. அப்போ இதுல இருக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 11 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 6 வந்து மல்டிபிள் நாங்க பண்ணா டிவைடர் 11 டைம்ஸ். அப்போ 4ஆ இருக்கும்போது y வந்து 11ஆ இருக்கு. எக்ஸ் வந்து -4ஆ இருக்கும்போது y வந்து -31/2ஆ இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே அந்த கர்வ் மேல தான் இருந்தது அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பார்க்கலாம். the radius of an air bubble வந்து ஒரு sphere shape is increasing at the rate of 0.5 centimeter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட இன்க்ரீசிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ்னா உங்களோட dr by dt தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஸ்டின்ல பாருங்க அவங்க கொடுத்துருக்கிறது 0.5 centimeter per second பர் செகண்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க dt தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அட் வாட் ரேட் வால்யூம் ஆஃப் த பபிள் இஸ் இன்க்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா dv by dt தான் கேட்குறாங்க. when radius is 1 centimeter, ரேடியஸ் வந்து 1 centimeter இருக்கும்போது அப்போ when r is equal to 1 centimeterன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ v வந்து வால்யூம், இது வந்து ஒரு பபிள்ன்றதுனால ஸ்பியர் ஷேப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம
வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னு நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர் வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூஷன் கொண்டு போகணும். டிவி பை டிடி தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ டிவி பை டிடி அப்படின்றதுல இந்த டி பை டிடி அப்படியே வச்சுட்டு விக்கு பதிலாக வால்யூமோட ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. 4/3 பை ஆர் கியூப். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ 4/3 பைன்றது வந்து ஒரு நம்பர், அது அங்கேயே தான் இருக்கும் கோஎஃபிஷியன்ட். ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்புறம் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஆர் பை டிடி அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இப்படி எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல டிஆர் பை டிடியோட வேல்யூ தான் கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஹாஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஹாஃப் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4/3 பை 3 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் பை ஹாஃப். ஏன்னா டிஆர் பை டிடி வந்து ஹாஃப் தான் கொஸ்டின்ல இருக்கு. இந்த 2வும் இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் ஆன்சர் பாருங்க. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு பை, இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட டிவி பை டிடியோட வேல்யூ. ஸோ வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம்ன்றதுனால வால்யூமோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப், டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டிவி பை டிடியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்விக்கு வரலாம். when r is equal to 1 centimeter. So when r is equal to 1 centimeter னு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. அப்ப dv by dt க்கு என்ன கிடைக்கும்? இதுல r க்கு பதிலா 1 போட்டா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 into 2 பை அதே 2 பை தான். அப்ப 2 பை சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிரும். அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். a balloonனாலே ஒரு ஸ்பியர் ஷேப் which always remains spherical has the variable diameter 3/2 2x plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களோட டயாமீட்டர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் வந்து 3/2 2x plus 1 வந்து டயாமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எல்லா ஃபார்முலாவும் நம்ம ரேடியஸ் யூஸ் பண்ணி தானே படிச்சு பழக்கம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டர் பை 2 பண்ணா கிடைச்சிரும். அப்போ இந்த ஹாஃப் ஆஃப் டயாமீட்டரோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 3/2 2x plus 1 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இதான் நம்மளோட ரேடியஸ். இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் 2x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ரேடியஸ் வேல்யூ. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பியர்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியாச்சு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க. அதாவது டிவி பை dx கேக்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றத கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால டிவி பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது வந்து ஸ்பியர் ஷேப். ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம் இதுல. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வால்யூம்க்கு பதிலா இந்த 4/3 பை ஆர் கியூப் 4/3 பை ஆர் கியூப்னு அப்ளை பண்ணோம். ஆர் கியூப்ல ஆருக்கு பதிலா நமக்கு இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. அப்ப நம்ம எழுத வேண்டியது 3/4 2x plus 1 the whole cube. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கியூப் வந்து இந்த 3க்கும் இருக்கு, இந்த 4க்கும் இருக்கு. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துக்கலாம். அதாவது இங்க இருக்கிற இந்த 4/3 பை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது வெறும் நம்பர். இங்க 3ஐ கியூப் பண்ணா 27, இங்க 4ஐ கியூப் பண்ணா 64. இவங்க எல்லாமே நம்பர்ஸ், இவங்க வெளில வந்துருவாங்க. அப்ப நம்ம யாரை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இந்த 2x plus 1 the whole cube மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட்னால நம்ம இதை வெளியில வச்சுக்கலாம். இது எப்படி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து 9 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. இது 4 டேபிள்ல 4 1s are 4 16s are கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது மாதிரி எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கிற ரிமைனிங் டேர்ம் ஒரு 9 ஒரு பை ஒரு 16. ஸோ 9 பை பை 16 மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 கிடைக்கும். ஏன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள்ல 1s are, இது வந்து 8s are. நியூமரேட்டர்ல ஒரு 9ம் ஒரு 3யும் இருக்கு. அப்போ 27 பை, டினாமினேட்டர்ல ஒரு 8 இருக்கு. இங்க வந்து 2x plus 1 the whole square அப்படின்ற டேர்மும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்ம கிட்ட அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஏன்னா அவங்க கேட்டது டிவி பை டிஎக்ஸ், எக்ஸ் ஒரு வேரியபிளா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். 14th கொஸ்டின்ல sand is pouring from a pipe at the rate of 12 centimeter cube per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 12 centimeter cube per second அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலா ஒரு சாண்ட் வந்து கீழே வந்து போர் பண்றாங்க. அதோட ஸ்பீட் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. இங்க சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கறதால நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப டிவி பை கீழே எஸ் இருக்குல்ல, எஸ்னா செகண்ட்ஸ்னு அர்த்தம். அது டைமோட யூனிட். அப்ப டிவி பை டிடி தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்.
the falling sand forms the cone on the ground. So கீழே விழுற sand வந்து கீழே வந்து இப்படி ஒரு cone form பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல கிரவுண்ட்ல. In such a way that the height of the cone is always 1/6 of the radius இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட height of the cone, இது வந்து உங்களோட radius of the cone இருக்கும். கொஸ்டின்ல அவங்க சொல்லியிருக்காங்க height of the cone வந்து always 1/6 of the radius இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, how fast the height of the sand cone increasing when the height is 4 cm தான் உங்களோட கேள்வி. how fast the height is increasingனா dh by dt தான் உங்களுக்கு கேக்குறாங்க. dh by dt கேட்டிருக்காங்க when height is equal to 4 cm இருக்கும்போது. இதான் கொஸ்டின். கடைசியா தான் எனக்கு h is equal to 4 நீங்க சப்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இது டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி dh by dt கண்டுபிடிக்கணும். இந்த டினாமினேட்டர்ல இருக்க 6 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மல்டிப்ளை ஆயிடும் இல்லையா, அதனால 6h is equal to r அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இப்போ வால்யூம் கொஸ்டின் வந்து கோனோடது. ஸோ வால்யூம் ஆஃப் கோன். ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா 1/3 pi r squared h கியூபிக் யூனிட் நம்ம சொல்லுவோம் பேசிக்கா. வால்யூம் இப்போ dv by dtல d by dt அப்படியே வச்சுட்டு vக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், வால்யூமோட ஃபார்முலா, அதாவது இந்த 1/3 pi r squared h எடுத்துக்கலாம். which is equal to கொஸ்டின்ல என்னன்னு சொல்லிட்டாங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ equal to 12ன்னு எழுதிக்கோங்க. இங்க இருக்கிற இந்த 1/3 இந்த பை இது வந்து இதெல்லாம் வந்து யூனிட்ஸ், இது அப்படியே இருக்கட்டும். ஆர்ன்னு கொடுத்துருக்காங்களே கொஸ்டின்ல, ஆரோட வேல்யூ கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 6h அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்படி இருந்த கொஸ்டினை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். d by dt of 1/3 pi இங்க r ஸ்கொயர்டுன்னு இருந்தது, அந்த இடத்துல நான் 6h the whole squaredன்னு போட்டுட்டு இங்க hன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே யூனிட்ல இருந்தால் தான் நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. இது உள்ள வந்து நம்ம பண்ணும்போது ஸோ d by dt of இங்க வந்து 1/3 pi இங்க வேல்யூ வந்து 36h squared அப்படின்னு வரும். இங்க ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு hன்ற டேர்ம் இருக்கு, இங்க ஈக்குவல் டு 12. ஸோ நம்மளோட கொஸ்டின்ல d by dt of இங்க பாருங்க 36ம் இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம், இது 12. ஸோ 12 pi இங்க h ஸ்கொயர்டும் hம் மல்டிபிள் பண்ணும்போது h கியூப் அப்படின்னு வந்திருக்கும், which is equal to 12. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இங்க இருக்கிற 12 pi வந்து அப்படியே தான் இருக்கும். h கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 times h ஸ்கொயர்னு வந்திருக்கும். திருப்பி h டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dh by dtன்னு வந்திருக்கும், which is equal to 12. இங்க மல்டிபிள் இருக்க 12 அங்க போனா டிவைட் ஆயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த 12 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. dh by dtயோட வேல்யூவை தான் கேட்டாங்க. ஆனா h என்னவா இருக்கும்போது கேட்டாங்க, 4 யூனிட்டா இருக்கும்போது கேட்டாங்க இல்லையா. அப்ப இந்த hக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பை 3 மல்டிபிள் பை ஹெச்சுக்கு பதிலாக 4 ஸ்கொயர் அப்படின்றது நம்மளோட dh by dtயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் எதுவுமே இல்லை, ஸோ இங்க 1ன்னு எழுதிக்கலாம். இங்க மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் பண்ண 16, 16 3 கூட மல்டிபிள் பண்ணும்போது 48 பைன்னு வருது. இங்க இருக்கிற 48 பை அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும், டிவிஷனுக்கு போயிடும். அப்ப dh by dt is equal to 1/48 பை அப்படின்னு கிடைக்குது. ஹைட் வந்து நம்மளோட சென்டிமீட்டர்ல இருந்திருக்கும், சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட dh by dtயோட சரியான ஆன்சர். அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின்ல பாருங்க, the total cost C of x in rupees associated with the production x unit of an item is given by C of x க்கு நமக்கு இங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. find the marginal cost when 17 units are produced அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டோட்டல் காஸ்டோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு மார்ஜினல் காஸ்ட் கேட்டாங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா மார்ஜினல் காஸ்ட் வந்து நம்ம எம்சின்னு ஷார்ட்டா எழுதுவோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணா, டோட்டல் காஸ்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட்புட். கொஸ்டின்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ் யூனிட்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அவுட்புட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ கொஸ்டின்ல வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் நம்மளோட காஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம். காஸ்டோட எக்ஸ்பிரஷன் இங்கே ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்கு, அவங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த காஸ்ட்டுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0.007 அப்படின்றது வந்து வெறும் கோஎஃபிஷியன்ட் தான், அது அங்கேயே இருக்கும். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் 0.03 அங்கேயே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. 15xல 15 அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. 4000ல எக்ஸே இல்லை, அது ஒரு கான்ஸ்டன்ட்னால அது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து 7 3s are 21 வரும். அப்புறம் 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் டாட் வைக்கணும் இல்லையா. அப்போ 0.021 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். மைனஸ் இங்கே 3 2s are 6ன்னு வந்திருக்கும் இல்லையா. அப்போ 0.006 எக்ஸ் பிளஸ் 15 1s are 15. ஸோ இதான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட். ஆனால் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க,
ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் when 17 யூனிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ x is equal to 17. ஏன்னா ப்ரொடக்ஷன்ல தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். x is equal to 17 அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூல எக்ஸுக்கு பதிலாக 17 சப்ஸ்டியூட் பண்ணும்போது mc is equal to 0.021 இந்த எக்ஸுக்கு பதிலாக 17 ஸ்கொயர் மைனஸ் 0.006 17 பிளஸ் 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 17 ஸ்கொயர் பண்ணும்போது 289 வரும். அதை இவங்க கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் 6.069 கிடைக்குது. 17 கூட 6 மல்டிபிள் பண்ணிட்டு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 0.102 வருது. இங்க ஒரு பிளஸ் 15 இருக்கு. ஸோ இவங்களை அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணிட்டோம்னா 20.967 கிடைக்குது. அதான் நம்மளோட மார்ஜினல் காஸ்ட். 16th questionல the total revenue in rupees received from the sale of x unit of the production is given by r of x நம்மளுக்கு questionல கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மார்ஜினல் ரெவன்யூன்னு கேட்டிருக்காங்க. when x is equal to 7 இருக்கும்போது. ஸோ ரெவன்யூ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா மார்ஜினல் ரெவன்யூ இஸ் நத்திங் பட் இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரெவன்யூ ஃபங்க்ஷன். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ நம்ம எம்ஆர்னு எழுதுவோம். மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ரெவன்யூ ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த ப்ரொடக்ஷன் அந்த சேல்ஸ் தான் எக்ஸ்ன்னு நம்ம கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபங்க்ஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 13x ஸ்கொயர் பிளஸ் 26x பிளஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்கள டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 13 அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 26 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 15 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்ன்றதுனால. ஸோ கண்டுபிடிச்சாச்சு தான் நம்மளோட மார்ஜினல் ரெவன்யூட ஃபங்க்ஷன். இப்போ இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன இதில் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணால் 26x, இது 26 ஒன்ஸ் ஆர் 26. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வென் த எக்ஸ் வேல்யூ 7 கொடுத்துருக்காங்க. ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இருக்கும்போது ரெவன்யூ என்னன்றதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? அப்போ மார்ஜினல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு 26 times 7 plus 26 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 182 plus 26 வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 208 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெவன்யூன்றதுனால இதில் காஸ்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 17ல ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கிளை கண்டுபிடிங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ரேடியஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு த ரேடியஸ்னா இதுதான் கேட்டிருக்காங்க. டி பை டிஆர் ஆஃப் அவங்களோட ஏரியா டிஏ பை டிஆர் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஏரியா வந்து கொஸ்டின்ல பாருங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ பை அப்படியே இருக்கும், ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஆரை திருப்பி ஆரில் பண்ணால் 1 தான், அதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ இப்படி கிடைக்குது. கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க when r is equal to 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ when r is equal to 6, ஆருக்கு இங்கே 6 மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 2π மல்டிபிள் பை 6 கிடைக்குது. ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணிட்டா 12π அப்படின்னு எழுதுறோம் நம்ம. இதோட யூனிட்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏரியாவும் இங்கே வந்து ரேடியஸும் இருக்கு. ஸோ மேலே வந்து ஸ்கொயர் யூனிட், ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களோட பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு சூஸ் கேட்டிருக்காங்க. த டோட்டல் ரெவன்யூ இன் ருபீஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் எக்ஸ் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் கிவன் பை ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மார்ஜினல் ரெவன்யூவை கண்டுபிடிங்க when x is equal to 15 அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெவன்யூ ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொடக்ஷன், அதான் அந்த சேல்ஸ் பண்ணணும். ஸோ டி பை இங்கே எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால டி பை டிஎக்ஸ் ஆஃப் த ரெவன்யூ ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 3x ஸ்கொயர் பிளஸ் 36x பிளஸ் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. 3x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 அப்படியே இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே பிளஸ் இந்த 36 அப்படியே இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னென்னு வந்துடும் 0ன்னு வந்துடும். ஸோ நம்மளோட வேல்யூ இது 6x பிளஸ் 36 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ரெவன்யூ ஃபங்க்ஷன். இப்போ கொஸ்டின்ல ப்ரொடக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. x is equal to 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 15 அப்படின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ mr is equal to 6 மல்டிபிள் பை 15 பிளஸ் 36 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு, இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 90 பிளஸ் 36 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 126 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். அது உங்களோட ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.